ஆட்கொள்ளவே வந்தார். அவர் இம்மானுவேலன் நம் இயேசுராஜன், ஆனந்த பண்பாடுவோம். அவர் இம்மானுவேலன் நம் இயேசுராஜன், ஆனந்த பண்பாடுவோம். Happy, happy, happy New Year. 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 பெத்லகேம் ஊரிலே மாடடை தொழுவிலே, பெத்லகேம் ஊரிலே மாடடை தொழுவிலே, இயேசு என்னும் மீட்பர் மரியின் மகன பிறந்தார். இயேசு என்னும் மீட்பர் மரியின் மகன பிறந்தார். அடிமையில் விலங்கை உடைத்திட, உரிமை வாழ்வை வழங்கிட, இயேசு நமக்காய் பிறந்தார். இயேசு நமக்காய் பிறந்தார். Happy, happy, happy New Year. 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 விண்ணின் மைந்தன் மண்ணில் இன்று பிறந்தார். அவர் மனங்களை ஆட்கொள்ளவே வந்தார். புதுயுகம் பிறந்தது, புதுமையும் மலர்ந்தது. புதுயுகம் பிறந்தது, புதுயுகம் மலர்ந்தது. அமைதியின் மன்னன் என்று மனிதனாய் மண்ணில் மலர்ந்தார். அமைதியின் மன்னன் என்று மனிதனாய் மண்ணில் மலர்ந்தார். நெஞ்சினில் மகிழ்ச்சி நிறைந்திட, புவியினில் அமைதி நிலைத்திட, இயேசு புவியில் பிறந்தார். இயேசு புவியில் பிறந்தார். Happy, happy, happy New Year. 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 விண்ணின் மைந்தன் மண்ணில் இன்று பிறந்தார். அவர் மனங்களை ஆட்கொள்ளவே வந்தார். என்பதே உள்ளே இன்னும் சற்று இடம் இருக்கின்றது. வெளியில் இருக்கின்றவர்கள் உள்ளே வர விரும்பினால் நீங்கள் வந்து ஆலயத்திற்குள் வந்து ஆலயத்தில் இருக்கின்ற இருக்கைகளை பயன்படுத்தி கொள்ளலாம். இப்பொழுது திருப்பலி முன்னுரைக்கு நாம் அனைவரும் கவனத்தோடு செவிமடுப்போம். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறி புலர்ந்துள்ள 2024ஆம் ஆண்டின் முதல் நாளினை இறையாசிரோடு தொடங்க இப்புத்தாண்டு திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். இன்று பாலன் பிறந்து 8ஆம் நாள், இயேசு என்று பெயரிட்ட நன்னாள், அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்ற சிறப்பான நன்னாள், புத்தாண்டின் முதல் நாள் என 3 பெருவிழாக்களை சிறப்பிக்கும் நமக்கு இறைவனின் நன்மைத்தனத்தையும் அவருக்குள் பேரிரக்கத்தையும் மீண்டும் எடுத்துரைக்கின்றது. கடவுளின் மீட்பு திட்டத்திற்கு முதல் கருவியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கன்னிமரியாளுக்கு நமது திரு அவை
இறைவனின் தாய் என்று அடைமொழியிட்டு கன்னிமரியாளை இறைவனின் தாயாக நமக்கு அடையாளப்படுத்தி இன்று கன்னிமரியாள் இறைவனின் தாய் என்ற பெருவிழாவினை கொண்டாடி மகிழ்கின்றது. அன்னையோடு தொடங்கும் ஆண்டு அற்புதமாகும். அன்னையுடன் தொடங்கும் வாழ்வு வளமாகும். அன்னையின் கரம் பிடித்து தொடங்கும் இந்நாள் இனிதாகும். அன்னையின் ஆசிரோடு தொடங்கும் ஒவ்வொரு நாளும் ஒளிமயமாகும். ஆண்டவரின் அருள் தரும் ஆண்டாக 2024ஆம் ஆண்டு அமைய அன்னை மரியாள் நமக்கு ஆரோக்கியமான வாழ்வையும் ஒளிமயமான எதிர்காலத்தையும் பெற்றுத்தர வேண்டுவோம். இந்த ஆண்டு இறை நம்பிக்கையில் மிகுதியாக வளரவும் நம் பணிகள், தொழில்கள், திட்டங்கள், கல்வி அனைத்தும் இவ்வாண்டு வெற்றிகரமாக நிறைவேற்றப்படவும் நம்மையும் நம் பங்கையும் நம் குடும்பங்களையும் இறைவனிடம் ஒப்படைத்து ஆண்டு முழுவதும் நலத்தால் முடிசூட்டுவேன் என்ற இறை வார்த்தையை நமக்கு அளித்த கடவுளின் ஆசீர்வாதத்தை அன்னையின் பரிந்துரையால் நிறைவாக பெற இத்திருப்பலியில் மன்றாடுவோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியை நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக இணைந்து நம்முடைய அனைத்து பங்கில் இருக்கின்ற குடும்பங்களின் சார்பாக ஆண்டவருக்கு நன்றி பலியாக ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை கரம் பிடித்து இந்த ஆண்டு முழுவதும் வழிநடத்தி இருக்கின்றார். ஆகவே அந்த நன்றியை நினைவு கூறும் வண்ணம் இந்த பலியை ஆண்டவருக்கு நன்றி பலியாக ஒப்பு கொடுத்து இனி வருகின்ற ஆண்டவர் நமக்கு கொடுக்க இருக்கின்ற புதிய ஆண்டிலே ஆண்டவருடைய அருள் நமக்கு முன்பாகவும் நமக்கு பின்பாகவும் நம்முடைய இளமும் வளமும் இருந்து நம்மை காத்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி இறை நம்பிக்கையாளர்கள் என்ற விதத்திலே நாம் அனைவரும் ஒன்றாக கூடி இந்த திருப்பலியை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். வாழ்க புனித அன்னையே, விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் இன்றும் ஆளும் அரசரை பெற்றெடுத்தவர் நீரே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாருடைய தோழமையும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவே உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். என்னை ஒளிர செய்து வழிகாட்டும் பொது வலுவூட்டி என்னை தேற்றும் என் கடமை என்னவென்று காட்டும் அதை கருத்தா புரிந்திட தோன்றும். என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவேன் என் இறைவா. உந்தன் திருவுளப்படி என்னை நடத்தும். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவே உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சங்கீதம் 121 முதல் வசனம் இவ்வாறு நமக்கு சொல்லுகின்றது.
இந்த வருடத்தினுடைய தொடக்கத்திலே நாம் இங்கும் அங்கும் பார்த்து, ஆண்டவரே எனக்கு உதவி எங்கிருந்து இந்த புதிய வருடத்திலே வரப்போகின்றது என்று நாம் இங்கும் அங்கமாக பார்த்து கொண்டிருந்தால், ஆண்டவர் இங்கும் அங்கமாக பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார், உதவி நமக்கு எங்கிருந்து வரும் என்றால், அன்பார்ந்தவர்களே, விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்து மட்டும்தான் உதவி நமக்கு வரும். ஆக இந்த புதிய நாளிலே, புதிய ஆண்டிலே நாம் இதை தெளிவாக நம்முடைய மனதிலே பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த உதவியாக இருந்தாலும் அந்த உதவியை நமக்கு கொடுக்க வல்லவர் ஆண்டவர் ஒருவர் மட்டுமே. அவர்தான் விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆகவே இந்த சிந்தனையை நாம் மனதில் தாங்கி எப்படிப்பட்ட உதவியெல்லாம் நமக்கு தேவைப்படுகின்றதோ, எதையெல்லாம் இந்த புதிய வருடத்திலே நாம் பெற்றுக்கொள்ள விரும்புகின்றோமோ, அதையெல்லாம் நம்மை படைத்த விண்ணையும் மண்ணையும் படைத்த ஆண்டவரை உற்று நோக்கி நாம் ஜெபிப்போம். கண்டிப்பாக பல உதவிகளினால், நன்மைகளினால், ஆசீர்வாதங்களினால் ஆண்டவர் நம்மை நிரப்புவார். இந்த சிந்தனையோடு நாம் அனைவரும் இந்த தெய்வீக உயிருள்ள பலியில் பங்கெடுப்போம். இந்த தெய்வீக உயிருள்ள பலியில் பங்கெடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றங்களையும் குறைகளையும் ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவருடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் அன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவம் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிறைவான வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரின் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை
தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவர் எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீ ஒருவரே தூயவர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஜெபிப்போமாக. இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிய உம்மை வேண்டுகின்றோம். இன்னும் கண்ணியான மாற்று நிறைந்த புனித மரியாவின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களிலிருந்து நாங்கள் விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை இந்த ஆண்டு முழுவதும் பெற்று உணரவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சியை நீங்கள் ஆண்டவரும் உம் திருமகனமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. மோசே வழியாக ஆண்டவர் இஸ்ராயேல் மக்களுக்கு வழங்கிய ஆசீர்வாத வார்த்தைகளை எடுத்துரைக்கின்றது இன்றைய முதல் வாசகம். இதுவே மக்களாகிய நமக்கு ஆசி வழங்க ஆண்டவரால் குருக்களுக்கு என்று தனிப்பட்ட முறையில் கற்றுக் கொடுக்கப்பட்ட ஆசி மொழிகள். ஆண்டவரின் ஆசீர் இவ்வாண்டு முழுவதும் நம்மை பின்தொடர, நம்மை பாதுகாக்க, நம்மை வழிநடத்த எண்ணிக்கை நூலிலிருந்து வாசிக்கப்படும் ஆசீர்வாத இறை வார்த்தைகளை கவனமுடன் கேட்டு இறை ஆசீரை நமதாக்குவோம். முதல் வாசகம். இஸ்ராயேல் மக்கள் மீது நமது பெயரை கூறி நீங்கள் வேண்டும் போது நாம் அவர்களுக்கு ஆசி அளிப்போம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 22 27 முடிய. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: நீ ஆரோனிடமும் அவன் புதல்வரிடமும் சொல், நீங்கள் இஸ்ராயேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை. ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிர செய்து உன் மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ராயேல் மக்களிடையே நிலைநாட்டுவர். நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கடவுளே எம்மீது இறங்கி எமக்கும் ஆசி வழங்குமே. கடவுளே எம்மீது இறங்கி எமக்கும் ஆசி வழங்குமே. உம்மை புகழுவோம்,
போற்றுவோம். கடவுளே எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குமே. எம்மீது உமது முகத்தின் ஒளியை வீசுமே. அதனால் உலகம் உமது வழி அறிந்து கொள்ளுமே. எம்மீது உமது முகத்தின் ஒளியை வீசுமே. அதனால் உலகம் உமது வழி அறிந்து கொள்ளுமே. அனைவரும் மக்களுக்கு மகிழ்ந்து பாடுவர். ஏனெனில் மக்களை நீர் ஆண்டு நடத்துவே. அனைவரும் மக்களுக்கு மகிழ்ந்து பாடுவர். ஏனெனில் மக்களை நீர் ஆண்டு நடத்துவே. உம்மை புகழுவோம், உம்மை போற்றுவோம், உம்மை புகழுவோம், உம்மை போற்றுவோம். கடவுளே எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குமே. உலகின் மாந்தர் அனைவருமே உமக்கு அஞ்சுவர். உமது மீட்பை அனைவருமே உணர்ந்து கொண்டனர். உலகின் மாந்தர் அனைவருமே உமக்கு அஞ்சுவர். உமது மீட்பை அனைவருமே உணர்ந்து கொண்டனர். அனைவரும் மக்களுக்கு மகிழ்ந்து பாடுவர். ஏனெனில் மக்களை நீர் ஆண்டு நடத்துவே. அனைவரும் மக்களுக்கு மகிழ்ந்து பாடுவர். ஏனெனில் மக்களை நீர் ஆண்டு நடத்துவே. உம்மை புகழுவோம், உம்மை போற்றுவோம், உம்மை புகழுவோம், உம்மை போற்றுவோம். கடவுளே எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குமே. கடவுளே எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குமே. உம்மை புகழுவோம், உம்மை போற்றுவோம், உம்மை புகழுவோம், உம்மை போற்றுவோம். கடவுளே எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குமே. இரண்டாம் வாசக முன்னுரை. இறைவனின் தாயான கன்னி மரியாள் வழியாக நம்மை கடவுளின் பிள்ளைகளாக்கிய கடவுள் தன் மகன் இயேசுவின் வழியாக அவரை அப்பா, தந்தையே என்று அழைக்கும் உரிமையையும் நமக்கு கொடுத்துள்ளார். எனவே நாம் கடவுளின் பிள்ளைகள், அவரின் உரிமை பேறு உடையவர்கள் என்ற நம்பிக்கையில் திருத்தூதர் பவுலடியார் கடவுளின் பேரிரக்கத்தை புடமிட்டு காட்டும் இரண்டாம் வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசகம். கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 4 முதல் 7 முடிய. சகோதரர் சகோதரிகளே, காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும்
திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா தந்தையே என கூப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள்தாம். பிள்ளைகளாகவும் உரிமை பேறு உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது கடவுளின் செயலே. ஆண்டவரின் அருள்வாக்கு. பலமுறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கின வழியாக நம் மூதாதையனும் பேசிய கடவுள் இவ்விறுதி நாள்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 2 உயிருள்ள இறைவார்த்தைகள் 16 முதல் 21 முடிய. அக்காலத்தில் இடையர்கள் பெத்லகேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பி சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லியிருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நாம் அனைவரும் 4 விழாக்களை கொண்டாடுகின்றோம். முன்னுரையில் 3 விழாக்கள் தான் சொன்னாங்க, அப்படி தானே? இன்றைக்கு 4 விழாக்கள். ஒன்று புதிய ஆண்டு, இரண்டாவது இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் அன்னை மரியாளை நாம் அனைவருக்கும் கொடுத்து திருச்சபையின் மூலமாக அன்னை மரியாள்
கடவுளின் தாய், கடவுளின் தாயாக இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கும் எனக்கும் தாய் என்ற விழாவையும், அதோடு சேர்ந்து பிறந்த குழந்தைக்கு பாலன் இயேசுவுக்கு 8ஆம் நாளாகி இன்று என்ன பெயரிட வேண்டும் என்று அவர்கள் நினைத்த பொழுது அந்த குழந்தைக்கு இயேசு என்று பெயரிட்டதையும் நாம் இந்த நாளிலே கொண்டாடுகின்றோம். இதோடு சேர்ந்து 4ஆவதாக இன்றைக்கு உலக அமைதி நாள். இன்றைக்கு எல்லாவற்றையும் விட நம் ஒவ்வொருவருக்கும், நாம் வாழுகின்ற இந்த உலகத்திற்கும் தேவையானது அமைதி, சமாதானம். அதை ஆண்டவர் இந்த நாளிலே நாம் அனைவருக்கும் நிறைவாக கொடுக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த வருடத்தினுடைய தொடக்கத்திலே நம்மை விட ஆண்டவருக்கு நமக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுத்தால் இந்த ஆண்டு முழுவதும் அந்த ஆசீர்வாதங்களால் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்துவிட முடியும் என்பதை ஆண்டவரே அறிந்திருக்கின்றார். நாம் ஒன்று நினைத்து கொண்டிருக்கின்றோம், இந்த ஆண்டு எனக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் கிடைத்தால் நன்றாக இருக்குமே. ஆனால் ஆண்டவர் அதைவிட இன்னும் சிறப்பாக நான் படைத்த மனிதனுக்கு, நான் படைத்த இந்த உலகத்திற்கு எந்த ஆசீர்வாதங்களை கொடுத்தால் அந்த ஆசீர்வாதங்கள் அவர்களுக்கு போதுமானவையாக இருக்கும் என்று ஆண்டவர் உணர்ந்து தான் இன்றைய முதல் வாசகத்திலே அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை, ஆண்டு முழுவதற்கும் நமக்கு போதுமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் இந்த நாளிலே வாக்கு கொடுக்கின்றார். இந்த ஆசீர்வாதங்களை நாம் தக்க வைத்து கொண்டால், இந்த வார்த்தையை நாம் கவனமாக கேட்க வேண்டும், இந்த ஆசீர்வாதங்களை நாம் தக்க வைத்து கொண்டால் இந்த ஆண்டு முழுவதும் எந்த ஒரு குறையும் நமக்கு இராது. ஆகவே ஆண்டவர் என்ன ஆசீர்வாதங்களை கொடுக்க போகின்றார் என்பதை அறிந்து கொள்வதற்கு முன்பாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களை எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் தக்க வைத்து கொள்ள இந்த ஆண்டு முழுவதும் முயற்சி செய்ய வேண்டும். ஆகவே ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நமக்கு இந்த நாளிலே கொடுப்பதாக வாக்குறுதி கொடுக்கின்றார். இன்றைய முதல் வாசகம் எண்ணிக்கை புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட வாசகமாக இருக்கின்றது. இன்றைய முதல் வாசகத்திலே ஆண்டவர் நமக்கு ஆசி வழங்குவதாக வாக்குறுதி கொடுக்கின்றார். இந்த ஆசியானது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் என்பது தான் மிக முக்கியம். நாம் வாசிக்கின்றோம் நீதிமொழிகள் புத்தகம் 10வது அதிகாரம் 22வது வசனத்திலே இப்படியாக, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு செல்வம் அளிக்கும். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருக்கும் இது தெரிந்திருக்கின்றது. ஒருவேளை எல்லாவற்றையும் செல்வத்தினால் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது என்றாலும் பலவற்றை இந்த உலகத்திலே நாம் செல்வத்தினால் பெற்றுக்கொள்ள முடியும். உண்மையா இல்லையா? பலவற்றை பெற்றுக்கொள்ள முடியும், ஆனால் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே நம்முடைய மனித அன்றாட உலக வாழ்க்கைக்கு தேவையானதை ஆண்டவர் ஆசீர்வாதமாக செல்வத்தை கொடுப்பதன் மூலமாக மனிதனுக்கு வாக்குறுதி கொடுக்கின்றார். ஆகவே இந்த செல்வம் எப்படிப்பட்ட செல்வம், அல்லது இந்த செல்வத்தை எப்படி நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? இன்றைக்கு அன்பார்ந்தவர்களே, இந்த பணத்திற்காகத்தான் நாம் அலைமோதுகின்றோம், இந்த பணத்திற்காகத்தான் கடினப்பட்டு உழைக்கின்றோம். பணம் இருந்தால்தான் நாம் விரும்புவதை நம்மால் பெற்றுக்கொள்ள முடிகின்றது. எந்த அளவுக்கு இந்த பணத்திற்காக மனிதன் கஷ்டப்படுகின்றான் என்றால், தன்னுடைய மனைவியையும் பிள்ளைகளையும் பெற்றோர்களையும் விட்டுவிட்டு வேறு நாட்டிற்கு சென்று கூட பணி செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு மனிதன் உள்ளாக்கப்படுகின்றான். பாருங்கள், எவ்வளவு கடினமான ஒரு செயல். ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் கொடுக்கும் செல்வம். அந்த வசனத்தை நீங்கள் தொடர்ந்து வாசித்தால் அவர் சொல்வார், நான் கொடுக்கின்ற செல்வம் துன்பம் கலவாது அளிக்கப்படும் செல்வம். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நீ செய்ய வேண்டியதை கடவுளை முன்னிலைப்படுத்தி செய்தால் செல்வம் உனக்கு தானாக வரும். ஏன் இன்றைக்கு நமக்கு வருவதில்லை என்பார்ந்தவர்களே? நாம் எல்லாருமே கடினப்பட்டு உழைக்கின்றோம். நாம் அனைவரும் எப்படியாவது உலகத்தில் ஒரு நல்ல நிலையில் இருக்க வேண்டும் என்று பல முயற்சிகளை எடுக்கின்றோம். ஆனால் நாம் நினைக்கின்றபடி நம்முடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் நமக்கு கிடைப்பதில்லையே. ஏன்? இதை நாம் சிந்திக்க வேண்டும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. ஒரே காரணம் என்னவாக இருக்கலாம்?
நாம் செய்கின்ற காரியங்களை ஆண்டவரை முன்னிலைப்படுத்தி செய்யாததன் வழியாகத்தான் நமக்கு இன்னும் அதில் சற்று குறை இருந்து கொண்டே இருக்கின்றது. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் உனக்கு ஆசீர்வாதம் கொடுப்பேன், அந்த ஆசீர்வாதம் செல்வத்தின் மூலமாக உனக்கு கொடுக்கப்படும். நான் கொடுக்கும் செல்வம் துன்பம் கலவாது வரும் செல்வம். அப்படி என்றால் உழைக்காமல் செல்வத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அதற்கென்று நாம் பலவிதமான முயற்சிகளை எடுக்க வேண்டிய அவசியமில்லை. ஆண்டவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற அறிவையும் ஆற்றலையும் பயன்படுத்தி நாம் உழைத்தாலே போதும், செல்வம் தானாக வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்கள், இந்த வருடத்தினுடைய தொடக்கத்திலே இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இரண்டாவதாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற ஆசீர்வாதம் பாருங்கள். இன்றைய முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம், ஆண்டவர் உங்களை பாதுகாப்பாராக. இன்றைக்கு அன்பார்ந்தவர்களே, பாதுகாப்பு இருக்கின்றதா என்றால் கண்டிப்பாக இல்லை. அப்படி தானே? இப்போ கூட கோயில்களில் யாராவது வந்து ஷூட் பண்ணாலும் பண்ணிடலாம். அப்படி தானே? செய்யலாம். நிறைய பேர் கொஞ்சம் ரொம்ப வீழ்ச்சிட்டாங்க சொன்ன உடனே. நடக்கலாம். இன்றைக்கு 5 பாதுகாப்பு 6 பாதுகாப்பு என்றெல்லாம் சொல்லி இன்றைக்கு அப்படிப்பட்ட பாதுகாப்பு கொடுத்து கூட அதையும் தாண்டி, ஏன் நம்முடைய நாட்டினுடைய எந்த இடத்துல, டெல்லியில் கூட திடீரென்று ஒரு சிலர் புகுந்து பாராளுமன்றத்தில் அவர்கள் செய்ய வேண்டியதை செய்து விட்டார்கள். அப்படி தானே? வாஸ்தவமே இல்லை நியூஸில். பாராளுமன்றத்துக்குள்ளே சென்று அவர்களால் செய்ய முடிகின்றதெல்லாம் அங்கே பாதுகாப்பு இல்லாமல் இருந்திருக்கும். பெரிய பாதுகாப்பு அங்கே இருந்திருக்கும். அதையும் தாண்டி அவர்கள் உள்ளே சென்று அவர்கள் என்ன நினைத்தார்களோ அதை செய்து விட்டார்கள். அதை எப்படியோ நம்முடைய அரசாங்கம் பலவிதமான காரணங்களை சொல்லி அதை அப்படியே மூடி மறைத்து விட்டது. அது நமக்கு முக்கியம் அல்ல. எது முக்கியம் என்றால் பாதுகாப்பு இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இன்றைக்கி நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸில் நிறைய செக்யூரிட்டிஸ் இருக்காங்க. நம்முடைய வீடுகளில் கூட நாம் இரவு தூங்குவதற்கு முன்பாக பூட்டெல்லாம் சரியாக போட்டிருக்கோமா அப்படிலாம் பார்க்குறோம். ஏனென்றால் ஒரு விதமான அச்சம், ஒரு விதமான பயம், இது மனித இயல்பு, இதில் தவறு ஒன்றுமில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் உன்னை பாதுகாப்பேன். ஆண்டவர் நம்மை எப்படி பாதுகாக்கின்றார் என்பதை நாம் சங்கீதம் 121 3 8 வரை உள்ள வசனங்களில் நாம் வாசிக்கின்றோம். நான் அப்படியே வாசிக்கின்றேன், நீங்கள் கேளுங்கள். இப்படியாகத்தான் ஆண்டவர் இந்த புதிய ஆண்டிலே நம்மை பாதுகாக்கப் போகின்றார் என்பார்ந்தவர்களே. இந்த வார்த்தைகளை நமக்கு யாரும் சொல்ல முடியாது. ஆண்டவரே நம்மை பார்த்து சொல்லுகின்றார், நான் உன்னை பாதுகாப்பேன். எப்படி ஆண்டவர் பாதுகாக்கப் போகின்றார்? நாம் வாசிக்கின்றோம், அவர் நம் கால் இடராதபடி பார்த்து கொள்வார். இன்றைக்கு திடீர்னு நம்ம வீட்டிலேருந்து கீழே வரோம், ஸ்டெப்பில் கால் இடறி விழுந்து விடுகின்றோம். அது ஒரு பெரிய ஆபத்தை நமக்கு ஏற்படுத்துகின்றது. ஆகவே ஆண்டவர் சொல்லுகின்றார், உன் கால் இடராதபடி நான் உன்னை பார்த்து கொள்வேன், உன்னை காக்கும் நான் உறங்கிவிட மாட்டேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு சிறு குழந்தைகளை பாதுகாக்கின்ற தாய்மார்களுக்கு தெரியும் இது எவ்வளவு கடினமானது என்று. எவ்வளவு நாட்கள் அவர்கள் உறங்காமல், ஒரு சில குடும்பத்தில் ஷிஃப்ட்டு போட்டு பார்ப்பாங்க. கணவன் இவ்வளோ நேரம் உறங்காமல் குழந்தையை பார்க்கணும், மனைவி இவ்வளோ நேரம் உறங்காமல் குழந்தை, அப்படி தானே நடக்குது. 12 மணி நேரம் யாராலையும் ஒழித்திருக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் உன்னை உறங்காமல் பாதுகாப்பேன், உன்னை காக்கும் நான் உறங்கிவிட மாட்டேன். இப்படியாகத்தான் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கப் போகின்றார் இந்த புதிய ஆண்டிலே. ஆண்டவர் சொல்வார், உன்னை காக்கின்ற நான் கண் அயர்வதும் இல்லை உறங்குவதும் இல்லை. கண் அயர்வது என்னது? அப்படி திடீர்னு கண்ணை மூடிடுறது. ஆண்டவர் சொல்லுகின்றார், அது எதனால் வருகின்றது? சோர்வினால் வரும், தூக்கத்தினால் வரும், கவலையினால் வரும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் கண் அயர்வதும் இல்லை உறங்குவதும் இல்லை. கண்ணயராமல் உறங்காமல் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கப் போகின்றார். அவர் சொல்வார், உன்னை காக்கின்ற நான் உன் வலப்பக்கத்தில் இருக்கின்றேன், உன்னை காக்கின்ற நான் உனக்கு நிழலாக இருக்கின்றேன். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, அடுத்தவனுடைய நிழல் கூட நம்மில் படாமல் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கின்றார். பாருங்க, அடுத்தவனுடைய நிழல் கண்டிப்பாக படும், அது கூட படாமல் ஆண்டவர் நம்மை பாதுகாப்பதாக
நமக்கு வாக்குறுதி கொடுக்கின்றார். அவ்வாறு ஆண்டவர் நம்மை பாதுகாக்கின்ற பொழுது அவர் சொல்வார், பகலில் கதிரவன் உன்னை தாக்காது, இரவில் நிலாவும் உன்னை தீண்டாது. பாருங்க, ஆகவே ஒட்டுமொத்தமாக ஆண்டவர் நம்மை அவர் படைத்த இயற்கையிலிருந்தும் கூட, இன்றைக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயற்கை சீற்றத்திலிருந்து நம்மை யாருமே பாதுகாக்க முடியாது. அப்படி தானே? எவ்வளோ பெரிய வெள்ளம் வந்தது பார்த்தீங்களா? நாம் பரவாயில்ல தப்பிச்சோம். தூத்துக்குடியிலலாம் எவ்வளோ கடினம், யாரால் பாதுகாக்க முடிந்ததா? முன்னறிவிக்கப்பட்டது, ஆனால் முன்னறிவிக்கப்பட்ட பொழுது கூட நம்மால் அதை செய்ய முடியவில்லை. அவ்வளவுதான் மனிதனுடைய பலம், அவ்வளவுதான் மனிதனுடைய அறிவு, அவ்வளவுதான் மனிதனுடைய ஆற்றல். ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், அவர் படைத்த இயற்கை கூட உனக்கு சீற்றத்தை உருவாக்காது. ஒருவேளை அப்படி இயற்கை சீற்றம் வந்தாலும் நான் உன்னை பாதுகாப்பேன். தொடர்ந்து அவர் சொல்வார், அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் எப்படியெல்லாம் நம்மை பாதுகாக்கப் போகின்றார் என்றால், நான் உன் உயிரை காத்திடுவேன், நீ போகும்பொழுதும் வரும்பொழுதும் இப்பொழுதும் எப்பொழுதும் உன்னை காத்திடுவேன். பாருங்க, இந்த வருடத்தினுடைய தொடக்கத்திலே இதைவிட ஆசீர்வாதமான வார்த்தைகளை, இதைவிட உற்சாகமான வார்த்தைகளை பார்த்து கொள்ளலாம். எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, ஆண்டவர் என்னோடு இருக்க போகின்றார் என்ற தைரியத்தை ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு கொடுக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, பாருங்க, நாம் இந்த வருடம் எப்படி இருக்க போகின்றதோ என்ற ஒரு ஆதங்கத்தோடு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், கலங்காதே, நான் உன்னோடு இருந்து உன்னை பாதுகாக்கப் போகின்றேன். ஆகவே இரண்டாவது ஆசீர்வாதமாக ஆண்டவர் நமக்கு இந்த நாளிலே நம்மை பாதுகாப்பதாக நமக்கு வாக்குறுதி கொடுக்கின்றார். மூன்றாவது ஆசீர்வாதம் அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே இந்த வருடம் முழுவதும் நமக்கு தேவைப்படுகின்ற ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கின்றார். ஆண்டவர் சொல்வார், நான் என் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உன் மீது ஒளிர செய்து உனக்கு தேவையான அருளையும் அமைதியையும் வழங்குவேன். எப்படி? ஆண்டவர் தன்னுடைய திருமுகத்தை நம்மேல் திருப்பி அந்த திருமுகத்தினுடைய ஒளியை நம்மேல் ஒளிர செய்து. அன்பார்ந்தவர்களே, விவிலியத்திலே ஆண்டவருடைய திருமுகம் எப்படிப்பட்டது என்பதை நமக்கு எடுத்து சொல்லப்பட்டிருக்கின்றது. நாம் வாசிக்கின்றோம் சங்கீதம் 34:5 வசனத்திலே, அவரை நோக்கி பார்த்தோர், அவர் முகத்தை பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர். அது மட்டுமல்ல, அடுத்த வரிதான் மிக முக்கியமானது, அவர்களது முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இன்றைக்கு ஆண்டவரை பார்க்கின்றவர்களுக்கு, அன்பார்ந்தவர்களே, அவருடைய முகத்தை பார்க்கின்றவர்களுக்கு, அவரை நமக்கு கண்கள் முன்பாக பார்க்கின்ற ஒவ்வொருவருக்கும் அவமானமே இல்லை, தலைகுனிவே இல்லை. துன்பம் இருந்தாலும் அந்த துன்பத்தின் மத்தியிலும் ஆண்டவர் நம்மை தலைகுனிய வைக்காமல் நம்மை தலை நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நம்மை மாற்றுவார். ஆகவே நம்முடைய வாழ்வு எப்படி இருக்க வேண்டும்? ஆண்டவரை நம் கண் முன்பாக கொண்டு அவருடைய முகத்தை நாம் அடிக்கடி பார்க்கக்கூடிய விதத்திலே நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து கொண்டால், கண்டிப்பாக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் எப்பொழுதுமே எந்த சூழ்நிலையிலும் அவமானத்திற்கு உள்ளாக மாட்டோம். நாம் யாரும் அதை விரும்புவது கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், நீ அதை விரும்புவதில்லை, நானும் அதை விரும்புவதில்லை. நாம் தலை குனிந்து நிற்க, அவமானத்திற்குட்பட அவருடைய படைப்பு நம்மை ஒருபோதும் அனுமதிக்காது. காரணம், ஆண்டவர் நம்முடைய தந்தை. பாருங்கள், இந்த வருடத்தினுடைய தொடக்கத்தில் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு கொடையாக கொடுக்கின்றார். அடுத்த அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நமக்கு தன்னுடைய அருளை கொடுக்கின்றார். இந்த அருள் எப்படிப்பட்டது? நம் அனைவருக்கும் தெரியும். எபேசியர் திருமுகத்திலே நாம் வாசிக்கின்றோம், ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் அவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப அருளை கொடுத்திருக்கின்றார். ஆனால் அன்னை மரியாளுக்கு ஆண்டவருடைய அருள் நிறைவாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் ஆண்டவர் புனித சின்னப்பரை பார்த்து சொல்வார், நான் உனக்கு கொடுக்கின்ற அருள் உனக்கு போதும். பாருங்க, மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ. போதும். ஆண்டவர் சொல்லுகின்றார், அந்த அருளை நீ பயன்படுத்தினால், அந்த அருளை நீ தக்க வைத்துக் கொண்டால், அந்த அருளுக்கு ஏற்ப நீ வாழ்ந்தால் உனக்கு எந்த குறையும் இருக்காது.
ஆகவே தான் நாம் வாசிக்கின்றோம். சின்னப்பர் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 4வது அதிகாரம் 13வது வசனத்திலே, இந்த அருளை கொண்டு எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஆற்றல் எனக்கு உண்டு. பாருங்க, இந்த உலகத்தில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை பலவற்றை செய்ய நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதற்கு போதுமான சக்தி பலன் நம்மிடம் இல்லை, நாம் சோர்ந்து போகின்றோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், இந்த நாளிலே நான் உனக்கு கொடுக்கின்ற அருளை பயன்படுத்தி உன்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். பாருங்க, அதுதான் ஆண்டவருடைய அருள். ஆகவே தான் ஆண்டவருடைய அருளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படிப்பட்ட அருளை அன்னை மரியாள் முழுமையாக பெற்ற காரணத்தினால் தான் அன்பார்ந்தவர்களே, அந்த அன்னை மரியாளுக்கு வருடத்தினுடைய முதல் நாளிலே தாயாம் திருச்சபை விழா எடுக்கின்றது. ஆகவே ஆண்டவர் சொல்லுகின்றார், என்னுடைய அருள் உனக்கு போதும். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனத்திலே இந்த வார்த்தையானது சொல்லப்பட்டிருக்கின்றது. நாம் துன்பத்தில் இருக்கின்ற பொழுது, துவண்டு போகின்ற பொழுது, சோதனையில் இருக்கின்ற பொழுது, வருத்தத்தில் இருக்கின்ற பொழுது, நம்மை பிறர் ஏமாற்றுகின்ற பொழுது இந்த வசனத்தை வாசியுங்கள், என்னுடைய அருள் உனக்கு போதும். ஆகவே அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் அனைத்தையும் செய்யக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய அருளை இந்த நாளிலே நமக்கு கொடுக்கின்றார். அடுத்து மிக முக்கியமானது, இந்த நாளிலே உலக அமைதி விழாவை நாம் சிறப்பிக்கின்றோம். ஆண்டவர் அந்த அமைதியையும் நமக்கு நிறைவாக கொடுக்கின்றார். நாம் வாசிக்கின்றோம் யோவான் நற்செய்தியினுடைய 14வது அதிகாரம், யோவான் நற்செய்தியினுடைய 14வது அதிகாரம் 27வது வசனத்திலே இவ்வாறு நாம் வாசிப்பதை, இவ்வாறு ஆண்டவர் சொல்வதை நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவர் சொல்வார், அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு கொடுக்கின்றேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு அனைத்தும் இருந்தும் நம்மால் சமாதானமாக அமைதியாக வாழ முடியவில்லை. படுத்தால் பலருக்கு தூக்கம் வருவதே கிடையாது. பலர் தூக்க மாத்திரைகள் உட்கொண்டால் மட்டுமே தூங்க வேண்டிய சூழ்நிலை அன்பார்ந்தவர்களே. ஏன் சிறிய வயதில் இருக்கின்றவர்கள் கூட அப்படிப்பட்ட நிலைக்கு இந்த உலகம் மாற்றிவிட்டது. காரணம் அமைதி இல்லை. பலவற்றை பற்றி நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம், பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான சோதனைகள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், அவற்றையெல்லாம் நீங்கள் மறந்துவிட்டு நான் உங்களுக்கு கொடுக்கின்ற அமைதியை நீங்கள் அனுபவித்தால் அந்த அமைதி எப்பொழுதும் உங்களோடு தங்கும். ஆகவே தான் சொல்லுகின்றார், நீங்கள் மருள வேண்டாம், நீங்கள் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், ஏனென்றால் என்னுடைய அமைதி உங்களோடு என்றும் இருக்கும். ஆகவே தான் அன்பார்ந்தவர்களே, பயத்தோடும் கவலையோடும் கண்ணீரோடும் நம்முடைய வாழ்வு எல்லாம் முடிவடைந்து விட்டது, இனிமேல் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுவதில் எந்த ஒரு அர்த்தமும் இல்லை என்ற ஒரு நிலையோடு இருந்த தன்னுடைய சீடர்களை பார்த்து ஆண்டவர் சொன்ன முதல் வார்த்தை, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. அந்த அமைதியை பெற்ற பிறகு அவருடைய வாழ்க்கை எப்படியாக மாறியது என்பதை நாம் எல்லாருமே உணர்கின்றோம். ஆகவே இந்த நாளிலே இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்து ஆண்டவர் நம்மை தேற்றுகின்றார், நமக்கு சொல்லுகின்றார், இந்த புதிய ஆண்டிலே நான் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிக்கப் போகின்றேன். ஆகவே இதை நாம் நம்புவோம். ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற இந்த ஆசீர்வாதங்களை ஒருபோதும் இழந்து விடாமல் அவற்றை தக்க வைத்து கொண்டு அந்த நம்பிக்கையோடு நாம் பயணிப்போம். கண்டிப்பாக இந்த ஆண்டு நமக்கு பலன் தரும் ஆண்டாக அமையும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமில்லை. அன்பார்ந்தவர்களே, இன்றைய வாசகங்களை நாம் மையப்படுத்தி பார்க்கின்ற பொழுது, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நமக்கு இயேசு என்கின்ற பெயரை குழந்தைக்கு இட்டார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். இந்த வருடத்தினுடைய தொடக்கத்திலே ஆண்டவர் நமக்கு 2 பேரை நமக்கு முன்பாக வைக்கின்றார். ஒன்று இயேசு, இன்னொன்று அன்னை மரியாள். நான் இப்படியாக சிந்தித்தேன், இயேசு நமக்கு முன்பாக, நமக்கு பின்பாக அன்னை மரியாள். ஏன் இயேசு நமக்கு முன்பாக, ஏன் அன்னை மரியாள் நமக்கு பின்பாக என்றால், இயேசு காட்டிய வழியில் நாம் நடக்க நமக்கு அன்னை மரியாள் தான் உதவி செய்ய முடியும். இயேசு காட்டிய வழியில் நாம் நடக்கின்ற பொழுது நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஆகவே நமக்கு முன்பாக இயேசு, நமக்கு பின்பாக அன்னை மரியாள். அன்பார்ந்தவர்களே, இயேசு என்ற பெயருக்கு என்ன பெரிய விசேஷம், என்ன பெரிய ஆற்றல் என்பதை நாம் விவிலியத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது
நாம் வாசிக்கின்றோம். திருத்துதர்கள் பணிகள் புத்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனத்திலே, இயேசு என்கின்ற பெயர் அன்றி வேறு எந்த பெயரும் நாம் மீட்படைய மண்ணுலகிலோ விண்ணுலகிலோ கொடுக்கப்படவில்லை. அப்படி என்றால் நாம் மீட்படைவதற்கு அவருடைய பெயரால் அன்றி வேறு எந்த பெயரும் நமக்கு உதவி செய்ய முடியாது. ஆகவே தான் வருடத்தினுடைய தொடக்கத்திலேயே இயேசுவை நமக்கு முன்பாக திருச்சபை வைக்கின்றது. ஆகவே தான் குழந்தை பிறந்த 8ஆம் நாளிலே அந்த குழந்தைக்கு இயேசு என்கின்ற வல்லமையுள்ள பெயரை அதனுடைய தாய் மரியாவும் சூசியப்பரும் வைத்தார்கள். ஆகவே இயேசுனுடைய பெயரன்றி வேறு எந்த பெயரும் இந்த உலகத்தில் நாம் மீட்படைய நமக்கு கொடுக்கப்படவில்லை. அன்பார்ந்தவர்களே, பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், இந்த இயேசு என்னும் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவார்கள். பார்த்தீங்களா, அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கோயிலுக்கு வந்தால் முட்டி போடணுமா இல்லையா? ஒன்றுமா இல்லையா? அப்படியா இல்லையா? அப்படி தானே. அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கோயிலுக்கு வந்தால் முட்டி போட்டு தான் ஆகணும். பாருங்கள், ஏன்? இயேசு என்ற பெயருக்கு இருக்கின்ற வல்லமை. யாருக்கும் பயப்படாதவர்கள், யார் பற்றியும் கவலைப்படாதவர்கள், யாருக்கும் மரியாதை கொடுக்காதவர்கள் கூட ஆலயத்திற்கு வந்தால் தானாக அவர்கள் முழங்கால் படியிட வேண்டும். காரணம், அந்த இயேசுவுக்கு அப்படிப்பட்ட வல்லமை. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆகவே தான் நாம் வாசிக்கின்றோம். லூக்கா நற்செய்தியினுடைய 10வது அதிகாரம் 17வது வசனத்திலே சிலர்களை இயேசுவை பார்த்து சொல்வார்கள், ஆண்டவரே, இயேசு என்ற பெயர் சொன்னாலே எல்லா அசுத்த ஆவிகளும் ஓடிவிடுகின்றன. பாருங்கள், இன்றைக்கு அன்பார்ந்தவர்களே, இந்த உலகம் கடவுளால் படைக்கப்பட்டது என்றாலும் இந்த உலகத்தினுடைய தலைவன் யார்? சாத்தான். இந்த உலகத்தினுடைய தலைவன் சாத்தான் தான். ஒருவேளை உலகம் ஆண்டவருக்கு சொந்தமானதாக இருக்கலாம், ஆனால் உலகத்தினுடைய தலைவனாக ஆண்டவர் சாத்தானை ஏற்படுத்தி இருக்கின்றார் அன்பார்ந்தவர்களே. ஆகவே அந்த சாத்தான் எதற்கு பயப்படும்? இயேசு என்ற பெயருக்கு மட்டும்தான் பயப்படும். அதைத்தான் சீடர்கள் சொல்லுகின்றனர், ஆண்டவரே, உம்முடைய பெயர் சொன்னாலே எல்லா அசுத்த ஆவிகளும் ஓடிவிடுகின்றன. இன்றைக்கு இந்த உலகத்தின் தலைவனாக இருக்கின்ற பேய் நம்மை தாக்காமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் இயேசு என்கின்ற பெயரை அடிக்கடி உச்சரிக்க வேண்டும். ஆக என்பார்ந்த சகோதர சகோதரி, வருடத்தினுடைய தொடக்கத்திலே நமக்கு முன்பாக தாயாம் திருச்சபை இயேசுவை வைக்கின்றது. இன்னொரு பக்கம் அன்னை மரியாளை வைக்கின்றது. அன்னை மரியாள் ஏன் அன்பார்ந்தவர்களே, நான் தொடக்கத்திலே நற்கருணை ஆசீர்வாதத்தின் பொழுது சொன்னேன், ஒன்றே ஒன்று நமக்கு நிரந்தரமானது எது என்றால் கடவுளுடைய அன்பு. ஏனென்றால் கடவுளுடைய அன்பு நிபந்தனையற்றது. ஆனால் கடவுளுடைய ஆசீர்வாதம் நிபந்தனைக்கு உட்பட்டது. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசித்தோம், இயேசு என்னும் பெயரை அன்னை மரியாள் சூசியப்பர் குழந்தைக்கு இட்டார்கள் என்று. இன்றைக்கு தாயாம் திருச்சபை அன்னை மரியாளை ஆண்டவரின் தாய் என்ற விழாவை கொண்டாட இந்த வருடத்தினுடைய தொடக்கத்திலே நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. இந்த அன்னை மரியாள் செய்தது என்ன? அன்னை மரியாள், இதோ உமது அடிமை, உமது விருப்பத்தின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொன்னார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய விருப்பம் என்ன? ஏன் அன்னை மரியாள் இந்த வார்த்தைகளை சொன்னால்? அந்த நேரத்திலே குழந்தை இயேசுவை பெற்றெடுக்க ஆண்டவர் அவருக்கு கொடுத்த அந்த செய்தியை உள்வாங்கி, இதுதான் ஆண்டவருடைய விருப்பம், ஆகவே ஆண்டவரே உம்முடைய விருப்பத்தின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி அடிபணிந்தார். ஆனால் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவருடைய விருப்பம் என்ன? என்ன ஆண்டவருடைய விருப்பம்? நாம் வாசிக்கின்றோம் விவிலியத்திலே, கடவுள் நாம் யாரும் அடிவுற விரும்புவது இல்லை. ஆண்டவருடைய விருப்பம் பாருங்க, இந்த உலகத்தில் அவரால் படைக்கப்பட்ட ஒருவரும் அடிவுறக்கூடாது. இதுதான் ஆண்டவருடைய விருப்பம். நாம் நினைக்கின்றோம் நம்முடைய பகைவர்கள், நமக்கு தொந்தரவு கொடுக்கின்றவர்கள், நம்முடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கின்றவர்கள், இவர்கள் வேண்டாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், யாரும் அடிவுறக்கூடாது, யாரும் அவருடைய மந்தை விட்டு வெளியே செல்லக்கூடாது, எல்லாரும் ஆயனாகிய அவருக்குரிய மந்தையில் நாம் இருக்க வேண்டும் என்பது தான் ஆண்டவருடைய விருப்பம். அப்படி என்றால் நீங்களும் நானும் அடிவுறக்கூடாது. இந்த வருடத்திலே அவரை விட்டு செல்லக்கூடாது, அவரோடு இணைந்து வாழ வேண்டும் என்பது தான் ஆண்டவருடைய விருப்பம். இரண்டாவதாக, ஆண்டவருடைய விருப்பம் இந்த ஆண்டிற்கு நமக்கு என்ன என்பதை என்பார்ந்தவர்களே
எரேமியா இறைவாக்கின் புத்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். நான் வாசிக்கின்றேன், நீங்கள் கேளுங்கள். உங்களுக்காக இந்த வருடத்திலே நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் என்ன என்று எனக்கு தெரியும். ஆண்டவர் சொல்லுகின்றார், இந்த வருடத்தில் உங்களுக்காக நான் வகுத்திருக்கின்ற திட்டங்கள் என்ன என்று எனக்கு தெரியும். அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களே அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல. பாருங்கள், ஆண்டவருடைய விருப்பம் நமக்கு என்ன? நம்முடைய நல்வாழ்விற்கான திட்டங்களை ஆண்டவரே நமக்கு கொடுத்திருக்கின்றார், ஆண்டவரே ஏற்பாடு செய்திருக்கின்றார். இதுதான் ஆண்டவருடைய விருப்பம். ஆகவே இந்த ஆண்டவருடைய விருப்பம் நம்மில் நிறைவேற வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது என்ன? அன்னை மரியாள் எதை செய்தாலோ அதையே நாமும் செய்ய வேண்டும். அன்னை மரியாள் என்ன செய்தால்? ஆண்டவரே, உமது அடிமை, உம்முடைய விருப்பத்தின்படியே எனக்கு ஆகட்டும். இந்த திட்டங்களை ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார். மாந்தவர்களே, இந்த திட்டங்களை விட சிறந்த திட்டங்கள் நம்மால் வகுத்து கொள்ள முடியுமா? கண்டிப்பாக முடியாது. நாம் நமக்கென்று திட்டங்கள் வகுத்து கொண்டாலும் அதைவிட சிறப்பான திட்டங்களைத்தான் ஆண்டவர் நமக்கு வகுத்திருக்கின்றார். ஆகவே தான் இயேசு ஒரு பக்கம், அன்னை மரியாள் இன்னொரு பக்கம். இந்த இருவரை, ஒருவரை நம் கண் முன்பும் ஒருவரை நமக்கு பின்பாகவும் கொண்டு நாம் வாழ்ந்தால் அன்னை மரியாள் இயேசு காட்டிய பாதையிலே நாம் நடக்க நமக்கு உறுதுணையாக இருப்பார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, கடைசியிலே இப்படிப்பட்ட சிந்தனையோடு நாம் இந்த ஆண்டை ஆரம்பிப்போம். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 3வது அதிகாரம் 13வது வசனத்திலே இவ்வாறு நாம் வாசிக்கின்றோம். கடந்ததை மறந்துவிட்டு முன்னிருப்பதை கண்முன் கொண்டு அடைய வேண்டிய பரிசை நோக்கி நீ பயணம் செய். கடந்ததை மறந்துவிடு. சென்ற ஆண்டு எப்படி இருந்ததோ அது நமக்கு ஒரு விதத்தில் பலனுள்ளதாக இல்லாமல் இருந்திருக்கலாம். நம்முடைய தேவைகள் அனைத்தும் நிறைவு பெறாமல் இருந்திருக்கலாம். நாம் விரும்பி வேண்டி கேட்ட ஜெபங்கள் இன்னும் ஆண்டவரால் கொடுக்கப்படாமல் இருக்கலாம். அதை மறந்து விடுங்கள். ஆண்டவர் சொல்லுகின்றார், கடந்ததை மறந்துவிட்டு இப்போது உன் கண்முன் இருப்பது யார்? இயேசு. இதை கண்முன் கொண்டு நீ அடைய வேண்டிய பரிசை நோக்கி தொடர்ந்து பயணி. இயேசு நம்மோடு இருக்கின்றார். அன்னை மரியாள் நமக்காக பரிந்து பேசுவாள். இந்த சிந்தனையோடு தொடர்ந்து இந்த திருப்பலியில் நாம் ஜெபிப்போம். இந்த புதிய ஆண்டை நமக்கு கொடுக்க திருவுளம் கொண்ட கடவுள் இந்த புதிய ஆண்டு முழுவதும் நம்மோடு இருந்து நம்மை தொடர்ந்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன். எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியாராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையாய் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நினைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை
நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆ ஆ ஆ இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார், வானத்து பறவைகளை பாருங்கள், அவை நூற்பதுமில்லை, அறுப்பதுமில்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதுமில்லை, ஆனால் ஆண்டவர் அவற்றையும் பாதுகாக்கின்றார், அவற்றுக்கும் உணவு கொடுக்கின்றார். நாம் அவற்றை விட எவ்வளவு மேலானவர்கள். இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி ஆண்டவர் இந்த புதிய ஆண்டிலே நம்மை அவர் மீது நம்பிக்கை கொண்டு வாழ அழைப்பு விடுக்கின்றார். அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடாக நம்முடைய மன்றாட்டுக்களை அவருடைய பாதத்திலே நம்பிக்கையோடு சமர்ப்பித்து நாம் ஜெபிப்போம். உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புறச் செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய் என்று ஆபிரகாமுக்கு வழங்கிய அதே ஆசீரை எம் திரு அவை பணியாளர்களுக்கும் வழங்கி இப்புத்தாண்டில் அவர்களின் இறைப்பணி உலக மக்களுக்கு ஆசீர்வாதமாக அமைய இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்று முதல் உங்களுக்கு நான் ஆசி வழங்குவேன் என்றவரே, 2024 ஆண்டின் முதல் நாளினை உமது ஆசீர்வாதத்தோடு தொடங்க இன்றைய திருப்பலியில் பங்கெடுத்து கொண்டிருக்கும் எங்கள் அனைவருக்கும் இப்புத்தாண்டு வளமான ஆண்டாக, ஆரோக்கியம் நிறைந்த ஆண்டாக, உறவுகளை புதுப்பிக்கும் ஆண்டாக, புதிய சாதனைகளை படைக்கும் ஆண்டாக அமைந்து இறை ஆசீர்வாதம் எங்கள் குடும்பங்களில் பெருக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஒவ்வொன்றையும் அதனதன் காலத்தில் செம்மையாக செய்ய வல்லவரே எம் இறைவா, பல ஆண்டுகளாக இது எப்போது நிறைவேறும் என்ற ஏக்கத்தோடும் நம்பிக்கையோடும் பலவித எதிர்பார்ப்புகள் நிறைந்த கனவுகளோடு வாழும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இந்த 2024 ஆண்டு நம்பிக்கையை நினைவாக்கும் ஆண்டாக, ஏமாற்றங்களை முறியடித்து வாழ்வில் புது மாற்றங்களை கொண்டு வரும் ஆண்டாக மாற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உம் களஞ்சியங்களிலும் நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திலும் நீ ஆசி பெறும்படி ஆண்டவர் ஆணையிடுவார் என்ற இறைவார்த்தை எங்கள் நாட்டில் உள்ள அனைத்து ஏழை எளியவர்கள் வாழ்விலும் ஏற்றத்தை கொண்டு வர, அவர்களின் வாழ்வாதாரம் செழிப்படைந்து சமுதாயத்தில் அவர்கள் உயர்நிலை அடைந்து இல்லாமை முற்றிலும் ஒழிக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்ட அவர்களின் நிலை ஓங்கி உயர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீ உயர்வாயே அன்றி தாழ்ந்து போக மாட்டாய் என்ற உமது ஆசிர்வாத மொழிகள் இக்கால இளைஞர்கள் அனைவரின் வாழ்விலும் புது உற்சாகம் தந்து ஏமாற்றம், தோல்வி, வேலை வாய்ப்பின்மை, நல்வரன் அமையாமை போன்ற எல்லா நெருக்கடியினின்றும் விடுதலை தந்து அவர்களின் வாழ்க்கை தரம் இந்த புதிய ஆண்டில் மேன்மை அடைந்து இறை ஆசீரால் நிறைவாழ்வு பெற்றிட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தக்க காலத்தில் உன் நிலத்திற்கு மழை கொடுக்கவும், அதனால் நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திற்கும் ஆசி வழங்கவும், தம் நன்மைகளின் கருவூலமாகிய வானத்தை ஆண்டவர் உனக்காக திறப்பார். நீ பல்வேறு இனத்தாருக்கும் கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்க மாட்டாய் என்றவரே, கடந்த ஆண்டு மழை, வெள்ளம், புயல், வறட்சி போன்றவற்றால் பாதிக்கப்பட்டு தொழில்கள், உடைமைகள், குடியிருப்புகளை இழந்து தவிக்கும் மக்களின் வாழ்க்கை புதுப்பிக்கப்பட்டு எல்லாவித இயற்கை சீற்றத்திலிருந்தும் இந்த ஆண்டில் எங்களை பாதுகாத்திட
இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக, நம்முடைய குடும்ப தேவைகளுக்காக மௌனமாக நாம் செபிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நானும் வந்தேன், சிரம் தாழ்த்தி நானும் நின்றேன், காணிக்கை தந்திடவே. கரம் குவித்து நானும் வந்தேன், சிரம் தாழ்த்தி நானும் நின்றேன், காணிக்கை தந்திடவே. பலியாய் படைத்திடவே, என்னை பலியாய் படைத்திடவே. கரம் குவித்து நானும் வந்தேன், சிரம் தாழ்த்தி நானும் நின்றேன், காணிக்கை தந்திடவே. உன்னிடம் நானும் வாழ்ந்திட மகிழ்ந்து இன்று வருகின்றேன். உன்னிடம் நானும் வாழ்ந்திட மகிழ்ந்து இன்று வருகின்றேன். உன்னை தொடர்ந்திடவே, உன்னை போல் வாழ்ந்திடவே, உன்னை தொடர்ந்திடவே, உன்னை போல் வாழ்ந்திடவே. எல்லாம் தருகின்றேன், என்னை தருகின்றேன், எல்லாம் தருகின்றேன், என்னை தருகின்றேன். கரம் குவித்து நானும் வந்தேன், சிரம் தாழ்த்தி நானும் நின்றேன், காணிக்கை தந்திடவே. என்னை முழுவதும் துறந்து நான் பிறர்க்காய் என்றும் தருகின்றேன். என்னை முழுவதும் துறந்து நான் பிறர்க்காய் என்றும் தருகின்றேன். உன்னை பகிர்ந்திடவே, உலகில் ஒளிந்திடவே, உன்னை பகிர்ந்திடவே, உலகில் ஒளிந்திடவே. எல்லாம் தருகின்றேன், என்னை தருகின்றேன், எல்லாம் தருகின்றேன், என்னை தருகின்றேன். கரம் குவித்து நானும் வந்தேன், சிரம் தாழ்த்தி நானும் நின்றேன், காணிக்கை தந்திடவே. பலியாய்
படைத்திடவே கரம் குவித்து நானும் வந்தேன் சிரம் தாழ்த்தி நானும் நின்றேன் காணிக்கை தந்திடவே உன்னிடம் நானும் வாழ்ந்திட மகிழ்ந்து இன்று வருகின்றேன் உன்னிடம் நானும் வாழ்ந்திட மகிழ்ந்து இன்று வருகின்றேன் உன்னை தொடர்ந்திடவே உன்னை போல் வாழ்ந்திடவே உன்னை தொடர்ந்திடவே உன்னை போல் வாழ்ந்திடவே எல்லாம் தருகின்றேன் என்னை தருகின்றேன் எல்லாம் தருகின்றேன் என்னை தருகின்றேன் கரம் குவித்து நானும் வந்தேன் சிரம் தாழ்த்தி நானும் நின்றேன் காணிக்கை தந்திடவே பலியாய் படைத்திடவே என்னை பலியாய் படைத்திடவே. சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் எனதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நன்களுக்காகவும் மது கயின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இப்பலியின் காணிக்கை உமது எல்லையற்ற அருள் துணையால் உமக்கு நிலையான கொடையாய் மாறுவதாக. நீங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, துயவரான தந்தை என்றும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவின் தாய்மையின் பெருவிழாவிலே நாங்களுமை போற்றி புகழ்ந்து மாட்சி படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். பரிசுத்த ஆவியை நிலையிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கண்ணிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று முடிவில்லா ஒளியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இவ்வுலகிற்கு அழைத்தார். அவர் வழியாகவே உமது மேன்மையை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராஃபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களுமை தாழ்மடி நிறைஞ்சி ஒன்றாக அக்களித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே
ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், உம்முடைய படைப்புகளை எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனும் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் உலகனைத்தையும் ஒய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இத்திருப்பலியை நாங்கள் நிறைவேற்றுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம்முடைய சீடர்களுக்கெல்லாம் அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி ஆசி வழங்கி அதை தம்முடைய சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வல்லவரும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கியருளுமை மன்றாடுகிறோம். இப்பலியினார் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் அனுப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரை எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான அன்னை மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், எங்களுடைய பங்கின் பாதுகாவலியான மெனவுதல் அன்னை, மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புருவாக்குமே திருப்பலி உலகிற்கெல்லாம் அமைதி மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் ஒரு திரு அவையை சிறப்பாகும் அடியாராகி எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி திரும்ப நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவிசாய் தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும்படிய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும்.
இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியில் என்று மனநிறைவோடு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. மீட்பரின் கடலையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, எல்லா விதமான தீமைகளிலிருந்து எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளும் என்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாற்றும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய குற்றங்களையும் குறைகளையும் பாராமல் இங்கே கூடியிருக்கும் நாங்கள் உம்மீதும் உம்முடைய உயிருள்ள வார்த்தையின் மீது வைத்திருக்கின்ற விசுவாசத்தை மட்டுமே கண்ணோக்கி எங்களுக்கு தேவையான அமைதியும் ஒற்றுமையும் உடல் சுகத்தையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் உங்களுடைய குடும்பங்களோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனின் செம்மறி இந்த புதிய ஆண்டிலே
நம்மோடு இருந்து நம்மோடு பயணிக்க இருக்கின்றவர். நமக்கு இந்த ஆண்டு முழுவதும் தேவையான நலன்களால் நம்மை ஆசிர்வதிக்கின்றவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நற்கருணை வழங்குகின்ற பொழுது இந்த ஆண்டிற்கான ஆண்டவருடைய உயிருள்ள வார்த்தை நமக்கு ஆண்டவர் என்ன கொடுக்க விரும்புகின்றாரோ அதை நாம் பெற்றுக்கொள்வோம். அப்படியாகத்தான் நாம் அதை கொடுக்கின்றோம். நீங்கள் வருகின்ற பொழுது ஆண்டவர் இந்த ஆண்டிலே உங்களை இந்த வார்த்தையின்படி நடத்த இருக்கின்றார், இந்த வார்த்தையின்படி ஆஸ்வதிக்க இருக்கின்றார் என்ற ஒரு ஜெப உணர்வோடு நற்கருணையை பெற்றுக்கொண்டு அந்த உயிருள்ள வார்த்தை எடுத்துக்கொண்டு அதன்படி இந்த ஆண்டு முழுவதும் நாம் பயணிக்க முயற்சி செய்வோம். கொண்டாடி மகிழ்ந்திடுவோம், பண்பாடி விருந்துண்போம். கொண்டாடி மகிழ்ந்திடுவோம், பண்பாடி விருந்துண்போம். விருந்திது அன்பின் விருந்திது, விருந்திது உறவின் விருந்திது. விருந்திது அன்பின் விருந்திது, விருந்திது உறவின் விருந்திது. உடலும் உயிரும் என என்னோடு வருவாய், உறவினில் நீ மலர்வாய். வழியும் மொழியும் என என்னோடு இருப்பாய், வாழ்வினில் துணை வருவாய். உன்னோடு நானும் உறவாகுவேன், என்னோடு நீயும் உறவாடுவாய். ஆயனாய் இருந்திடுவாய், என்னை ஆவியால் நிரப்பிடுவாய். விருந்திது அன்பின் விருந்திது, விருந்திது உறவின் விருந்திது.
அன்பில் விருந்திது விருந்திது உறவில் விருந்திது. ஜெபமும் ஜெயமும் என என்றென்றும் வாழ்வின் உணவாய் நீ வருவாய். இரவும் பகலும் என என்னோடு இருப்பாய், பயமின்றி நான் வாழ்வேன். உன் நாமம் என்றும் நான் பாடுவேன், என்னோடு நீயும் நிலைநாடுவாய். ஆயனாய் இருந்திடுவாய், என்னை ஆவியால் நிரப்பிடுவாய். விருந்திது அன்பின் விருந்திது விருந்திது உறவின் விருந்திது விருந்திது அன்பின் விருந்திது விருந்திது உறவின் விருந்திது. உயிரும் என என்னோடு வருவாய், உறவினை நீ மலர்வாய். வழியும் ஒளியும் என என்னோடு இருப்பாய், வாழ்வியில் துணை வருவாய். உன்னோடு நானும் உணவாகுவேன், என்னோடு நீயும் உறவாடுவாய். ஆயனாய் இருந்திடுவாய், என்னை ஆவியால் நிரப்பிடுவாய். விருந்திது அன்பு விருந்திது விருந்திது உறவின் விருந்திது விருந்திது அன்பின் விருந்திது விருந்திது உறவின் விருந்திது. கொண்டாடி மகிழ்ந்திடுவோம், பண்பாடி விருந்துண்டோம். கொண்டாடி மகிழ்ந்திடுவோம், பண்பாடி விருந்துண்டோம். விருந்திது அன்பின் விருந்திது விருந்திது உறவின் விருந்திது விருந்திது அன்பின் விருந்திது விருந்திது உறவின் விருந்திது. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும், கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடும் தண்ணீரே என்னை கழுவியருளும், கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவி சாய்த்தருளும், உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்தருளும். ஆமென். மினவுதல் அன்னையை நோக்கி ஜெபம். அருள்மிகு பெற்ற மினவுதல் அன்னையே, இறைமையோடு உம் திருமுன் வந்து நிற்கும் எம்மை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். இறை திருவுளத்திற்கு ஆகட்டும் என்று சொல்லி உம் மகன் இயேசுவை எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். முதிர் வயதான எலிசபெத் அம்மாவை சந்தித்து நீர் உதவியது போல நாங்களும் பிறருக்கு உதவ நல் மனதை தாரும். கானாவூர் திருமணத்தில் தண்ணீரை திராட்சரசமாக உதவிய நீர் எங்கள் குடும்பங்களில் வரும் குறைகளை போக்கியருளும். குழந்தைகளை பாதுகாத்து ஆரோக்கியத்தையும் ஞானத்தையும் அளித்தருளும். இளைஞர் இளம் பெண்களை அறநெறியில் வழிநடத்தியருளும். திருமணத்திற்காக தயார் நிலையில் உள்ளவர்களுக்கு நல்ல வரனையும், குழந்தை செல்வத்திற்காக ஏங்கும் தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியத்தையும் தந்தருளும். நாங்கள் அனைவரும் இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் வளர்ந்து மண்ணுலக மற்றும் விண்ணுலக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உம் மகன் இயேசுவிடம் எமக்காக பரிந்து பேசும் அம்மா. ஆமென்.
அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த புதிய ஆண்டிலே நாம் அனைவரும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்றிருக்கின்றோம். ஏனென்றால் ஏறக்குறைய 2.5 மணி நேரம் நாம் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே இருந்து அவருடைய பிரசன்னத்திலே அவருடைய ஆசீர்வாதத்திற்காக நாம் ஜெபித்திருக்கின்றோம். ஆண்டவரும் தன்னுடைய ஆசியால் நம் அனைவரையும் ஆசீர்வதித்திருக்கின்றார். ஆகவே கண்டிப்பாக ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற இந்த புதிய ஆண்டு நம் அனைவருக்கும் பலவிதமான நன்மைகளையும் மன நிறைவையும் உடல் சுகத்தையும் இவ்வுலக வாழ்வுக்கு தேவையான செல்வத்தையும் விண்ணுலக வாழ்வுக்கு தேவையான அருளையும் நிறைவாக பெற்றுக் கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆகவே அந்த ஒரு சிந்தனையோடு அந்த ஒரு நம்பிக்கையோடு நாம் அனைவரும் புதிய ஆண்டிலே பயணிப்போம். கண்டிப்பாக ஆண்டவர் இயேசுவும் அன்னை மரியாளும் நம்மோடு இருந்து நம்முடைய வாழ்வின் எல்லா நிலைகளிலும் நமக்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் நிறைவாக பெற்றுக் கொடுப்பார்கள். இந்த ஒரு சிந்தனையோடு உங்கள் அனைவருக்கும் புதிய ஆண்டின் நல்வாழ்த்துக்களை ஜெபங்களோடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். ஆண்டவர் நம் அனைவரையும் இந்த ஆண்டிலே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நாம் அனைவரும் கைத்தட்டி நம்முடைய வாழ்த்துக்களை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். இரண்டாவதாக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த புதிய ஆண்டிலே நாம் அனைவரும் ஒரு சில தீர்மானங்கள் எடுக்க வேண்டும். அப்படியே கோயிலுக்கு வந்தோம், திருப்பலி நிறைவேற்றினோம், பங்கெடுத்தோம், ஆண்டுடன் ஜெபித்தோம் என்று இருக்கக்கூடாது. இந்த ஆண்டு நான் எப்படி கடந்த ஆண்டை விட சிறப்பாக வாழப்போகின்றேன். கடந்த ஆண்டு பழைய செயல்களையே நாம் திரும்ப திரும்ப செய்து கொண்டிருந்தால் நம்முடைய வாழ்விலே ஒரு உத்வேகம், ஒரு புதிய ஆரம்பம், புதிய ஆசீர்வாதம் இருக்காது. ஆகவே எதெல்லாம் ஆண்டவருக்கு விருப்பம் இல்லையோ கடந்த ஆண்டில் நாம் செய்தோமோ அவற்றையெல்லாம் நாம் விட்டுவிடுவோம். அது வேண்டாம் என்று நாம் விட்டுவிட்டு புதிய ஆண்டிலே புதிய செயல்களை ஆண்டவருக்கு விருப்பமானதை நாம் செய்ய தீர்மானிப்போம். ஏனென்றால் இந்த நாளிலே நாம் தீர்மானம் எடுக்க வேண்டும். இந்த ஆண்டு முழுவதும் அந்த தீர்மானத்திலே நாம் நிலைத்து நிற்க அன்னை மரியாளும் இயேசுவும் நம்மோடு இருந்து கண்டிப்பாக நம்மை வழிநடத்துவார்கள். ஆகவே ஏதாவது ஒரு தீர்மானம் எடுங்கள். அது நம்முடைய குடும்பத்திற்காக இருக்கலாம், அல்லது ஆண்டவருக்காக இருக்கலாம், அல்லது பிறருடைய நலனுக்காக இருக்கலாம், அல்லது நீங்கள் விரும்பி ஜெபிக்கின்ற ஒரு ஜெபமாக இருக்கலாம். எதுவோ உங்களுக்கு எது ஆண்டவருக்கு ஏற்றதாக அமையும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களோ அதை நீங்கள் தீர்மானமாக எடுங்கள். கண்டிப்பாக அந்த தீர்மானம் உங்களை இன்னும் ஆண்டவருக்கு நெருக்கமானதாக, ஆண்டவருக்கு ஏற்ற மக்களாக வாழ நமக்கு என்றுமே உறுதுணையாக இருக்கும். மூன்றாவதாக அன்பார்ந்தவர்களே, கவலைகளை மறந்து இந்த புதிய ஆண்டு எப்படி இருக்குமோ என்ற ஆதங்கம் எல்லாம் இல்லாமல் ஆண்டவர் தன்னுடைய ஆசீர்வாதங்களால் நம்மை நிரப்பியிருக்கின்றார். ஆகவே எனக்கு அச்சமில்லை, கவலை இல்லை என்ற ஒரு விசுவாசத்தோடு நாம் பயணிப்போம். ஏனென்றால் பல்வேறு நிகழ்வுகளை பற்றி எதிர்காலத்தில் நாம் செய்ய போகின்ற இந்த புதிய ஆண்டிலே இதெல்லாம் செய்ய வேண்டுமே என்ற ஒரு ஆதங்கத்தோடு நீங்கள் இருக்கலாம். கடவுள் தன்னுடைய விருப்பத்தின்படி எல்லாவற்றையும் செம்மையாக செயல்படுத்துவார். நாம் பலமுறை அந்த வசனத்தை இந்த நாளிலே சொல்லியிருக்கின்றோம். சங்கீதம் 65:11 என்று நினைக்கின்றேன். ஆண்டவர் ஆண்டு முழுவதும் தன்னுடைய ஆசீர்வாதத்தால் நம்மை நிரப்புகின்றார். அதனால் ஒரு நாள் அல்ல, இன்றைக்கு மட்டுமல்ல, புதிய ஆண்டின் தொடக்கத்தில் மட்டுமல்ல, இந்த ஆண்டினுடைய 365 நாட்களிலும் ஆண்டவர் தன்னுடைய நலன்களால் நம்மை ஆசீர்வதிக்கப் போகின்றார். ஆக என்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கவலை இல்லாமல் நாம் இந்த ஆண்டை ஆரம்பிப்போம். கண்டிப்பாக ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துவார். அடுத்தபடியாக இந்த நாள் சிறப்பாக அமைய வழக்கம் போல பலர் இதற்கு உறுதுணையாக உதவி செய்திருக்கின்றார்கள். நம்முடைய பீடத்தை பாருங்கள், எவ்வளவு அழகாக நாம் அனைவரும் இந்த திருப்பலியில் பங்கெடுக்க இந்த பீட அலங்கரிப்பு நமக்கு உண்மையிலேயே ஒரு உற்சாகத்தை, ஒரு நல்ல சூழலை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்றது. இது சுலபமாக இதை நாம் செய்துவிட முடியாது. 3 மணி நேரம், 4 மணி நேரம், ஒரு சில நேரங்களில் 5 மணி நேரம் கூட 5-6 பேர் சேர்ந்து செய்தால்தான் இந்த பணியானது
செய்ய முடியும். ஆகவே இது நாம் அனைவரும் சிறப்பாக ஜெபிக்க, ஆண்டவரை போற்ற புகழ இதுவும் நமக்கு ஒரு விதத்தில் உறுதுணையாக இருக்கின்றது. ஒவ்வொரு முறையும் இதற்கு உதவி செய்கின்ற நம்முடைய பாசத்திற்குரிய அருட்சகோதரிகள், அவர்களை ஒருங்கிணைத்து வழிநடத்துகின்ற திரு மங்கள்ராஜ் மற்றும் அனைத்து நல்ல உள்ளங்கள், இவர்கள் அனைவருக்கும் உங்கள் அனைவரின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இரண்டாவதாக அன்பார்ந்தவர்களே, இந்த ஆலயத்தை தூய்மைப்படுத்த வேண்டும் என்கின்ற பொழுது இந்த நாளிலே நம்முடைய பங்கினுடைய பராமரிப்பு குழு இதை சிறப்பாக முன்னின்று செய்தார்கள். அவர்களோடு வழக்கம் போல ஆலயத்தை தூய்மை செய்கின்றவர்களும் செய்திருக்கின்றார்கள். ஆக எப்பொழுதும் நம்முடைய ஆலயத்தை, ஆலய வளாகத்தை நாம் சுத்தமாக வைத்துக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அந்த பணியை செய்த நம்முடைய பங்கினுடைய பராமரிப்பு குழுவிற்கும் மற்ற உதவி செய்த அனைவருக்கும் உங்கள் அறிவின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுக்களும். அடுத்தபடியாக அன்பார்ந்தவர்களே, மீண்டும் ஒரு முறையாக ஆலயத்தில் வெளியில் இருக்கின்ற அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ, அதையும் இந்த புதிய ஆண்டிலே இன்னும் சற்று சரிப்படுத்தி பார்க்கின்றவர்களை கவரக்கூடிய விதத்திலே செய்த திரு ராஜேஷ் மற்றும் அவருடைய குழுவினருக்கு நம்முடைய நன்றிகளும் பாராட்டுக்களும். நாம் அனைவரும் ஆலயத்திற்கு வெளியே இருந்து கொண்டு திருப்பலியை காண நமக்கு அந்த எல்இடி ப்ரொஜெக்டர் அதை இந்த நாளிலே மற்றும் கிறிஸ்து பிறப்பு விழா நாளிலே உதவி செய்த திரு எபினேசர் மற்றும் அவருடைய குடும்பத்திற்கும் நம் அனைவருக்கும் இனிப்பு வழங்கிய அவருடைய குடும்பத்தினருக்கு உங்கள் அனைவரின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுக்களும். நம்முடைய அருட்சகோதரர் பிரசாந்த் மற்றும் அவரோடு சேர்ந்து நம்முடைய பீட சிறுவர்கள் இந்த நாளிலே இந்த சேர்ஸ் எல்லாம் நாம் அனைவரும் அமர்ந்து நன்றாக திருப்பலியில் பங்கெடுக்க ஆலயத்திலும் ஆலயத்திற்கு வெளியேவும் செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளும் பாராட்டுக்களும். நம்முடைய வேதியர், இன்னும் ஒரு சிலர் நாம் சொல்லாமலேயே தன்னார்வத்தோடு வந்து பல காரியங்களை செய்கின்றவர்கள் நம்முடைய பங்கிலே இருக்கின்றார்கள். ஆகவே அதை நாம் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம். ஏனென்றால் நாம் அவர்களுடைய பெயர்கள் சொல்லி நன்றி சொல்வதை விட அதை ஆண்டவருக்கு விட்டுவிட்டால் ஆண்டவர் இன்னும் அதிகமாக அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை அளிப்பார். அந்த விதத்திலே பல நிலைகளில் பலர் முன்வந்து தாங்களாகவே பல நல்ல வேலைகளை நம்முடைய ஆலயத்திலே செய்கின்றார்கள். அவர்களுக்கும் உங்கள் அனைவரின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். திருப்பலி முடிந்த பிறகு நாம் அனைவரும் ஒருவர் மற்றவரை வாழ்த்தி வீடு செல்வோம். மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு ஒரு புன்முறுவலோடு, நமக்கு ஏகப்பட்ட காரியங்கள் நடக்க வேண்டும் என்ற சூழ்நிலை இருந்தாலும் இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார், நம்மோடு இருக்கப் போகின்றார் என்ற ஒரு நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த ஆண்டிலே நாம் பயணிப்போம். ஆண்டவர் நம்மை தொடர்ந்து நிறைவாக ஆசீர்வதிப்பார். அதே போன்று இந்த நாளை சிறப்பிக்க உதவிய அனைத்து அன்பியங்களுக்கும், அவர்களை ஒழுங்குபடுத்திய அன்பிய தலைவர்களுக்கும், பங்கு பேரவை உறுப்பினர்கள் ஏதாவது ஒரு விதத்தில் உதவி செய்திருந்தால் அவர்களுக்கும், குறிப்பாக நம்முடைய திருவழிபாட்டு குழு இவர்களை ஒருங்கிணைக்க உதவி செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் உங்கள் அனைவரின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். பாட்டு எப்படி இருந்ததோ தெரியல, நீங்கள் தான் சொல்லணும். இன்றைக்கு தெரியல, கிறிஸ்து பிறப்பு விழாவிட சற்று நன்றாக இருந்தது, அப்படி தானே? எல்லாம் தலாட்டினாங்க. ஏனென்றால் பயிற்சி தான் முக்கியம் அன்பார்ந்தவர்களே. பயிற்சி இல்லாமல் எதையும் செய்ய முடியாது. அவர்கள் அதற்காக பயிற்சி எடுத்து தங்களால் முடிந்த அளவுக்கு நாம் அனைவரும் சிறப்பாக இந்த திருப்பலியில் பங்கெடுக்க உதவி செய்த நம்முடைய பாடற் குழுவினருக்கு உங்கள் அனைவரின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இரு ஜெபத்திற்காக நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, விண்ணக அருள் அடையாளங்களை மகிழ்வுடன் பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியானவும் திருமகனின் தாயும் திரு அவையின் அன்னையுமான மரியாவை அறிக்கடுவதில் மகிழ்வுறும் நாங்கள் நிலை வாழ்வை நோக்கி முன்னேறி செல்ல இவ்வருள் அடையாளங்கள் எம்மை வழிநடத்துவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இரு
இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா நம் அனைவரும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் மக்களாக வாழ அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாருங்கள். திருப்பலின் நிறைவேறேற்று. இறைவனுக்கு நன்றி. புத்தாண்டு மலர்ந்தது மகிழ்வோடு நாம் இங்கு கொண்டாடுவோம். இறைவனின் அன்போடு ஏகமதில் பல்லாண்டு வாழ்ந்திட பண்பாடுவோம். புலர்ந்தது புத்தாண்டு மலர்ந்தது மகிழ்வோடு நாம் இங்கு கொண்டாடுவோம். இறைவனின் அன்போடு ஏகமதில் பல்லாண்டு வாழ்ந்திட பண்பாடுவோம். Happy New Year, wish you happy New Year, happy New Year, wish you happy New Year. புத்தாண்டு மலர்ந்தது மகிழ்வோடு நாம் இங்கு கொண்டாடுவோம். இறைவனின் அன்போடு ஏகமதில் பல்லாண்டு வாழ்ந்திட பண்பாடுவோம். மலர்ந்தது மகிழ்வோடு நாம் இங்கு கொண்டாடுவோம். இறைவனின் அன்போடு ஏகமதில் பல்லாண்டு வாழ்ந்திட பண்பாடுவோம். புலர்ந்தது புத்தாண்டு மலர்ந்தது மகிழ்வோடு நாம் இங்கு கொண்டாடுவோம். இறைவனின் அன்போடு ஏகமதில் பல்லாண்டு வாழ்ந்திட பண்பாடுவோம். Happy New Year, wish you happy New Year, happy New Year, wish you happy New Year.
புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளது. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.